இப்போ இந்த புஸ்தகத்தை பார்த்தவன் யாரு? யோவான் பார்த்துட்டான். அப்போ ஏற்கனவே இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் அதில் ஒருத்தன் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு விற்றுக்கிட்டு இயேசு விற்றுக்கிட்டு அப்படிதானே அவன் போயிட்டான். போனது மட்டும் இல்லை, தூக்கு போட்டான், கயரை துளுந்து, குடல் செரிஞ்சு, இப்படியெல்லாம் கதைகள் நடந்து என்ன செய்துட்டான்? மறிச்சிட்டான். அப்போ மறித்த பிறகு இந்த இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, நீங்கள் என்ன செய்யணும், இவங்கள்ட்ட போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லலை. யாரும் இவங்க 12 உடனே போய் எங்கேயா போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? ஒற்ற வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் காத்திருக்கணும். எருசலேமை விட்டு கூட வெளியே போகக்கூடாது. வேற கலிலேயுக்கு போகக்கூடாது, பெத்சாயிதாவுக்கு போகக்கூடாது, வேற எங்கேயுமே போகக்கூடாது. எருசலேமுக்குள்ளே நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அங்கே போய் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் இவன் பிரசங்கம் பண்ணுனா, ஒருத்தன் டக்குன்னு எழுப்பினு. யார் பண்ணா? அதை பரிசுத்தாவியான வாரத்துக்கு முன்னே ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுனா. யாரு? பேதுரு பண்ணான். பேதுரு பிரசங்கம் பண்ண. ஏன்னா இவன் என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ என்ன செய்யணும், எல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லாம் வாசிக்கணும். சரி, இவன் என்ன செய்யணும், அந்த அதில் இருந்த பைபிளை எடுத்து வாசிச்சான். பைபிள்னா முழு பைபிள் அப்போ இல்லை.